எண்ணானாய் எழுத்தானாய் எழுத்திற்கு ஒரு இயல்பானாய் என்று பாடுகிறார். எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாமொழிய பண்ணின் இசைமொழி பாடிய வானவர் என்று பாடுகிறார். எண்ணானாய் எழுத்தானாய் கடல் ஏழானாய் இறையானாய் எம்மிரையே என்று பாடுகிறார். ஆக தமிழ் மொழியவே இறைவனாக கருதுகிறார். இறை வடிவில் தமிழ் மொழியை அவர் பார்க்கிறார். அவருடைய புதிய பாவகையான அங்கமாலை மிக சிறப்பானது. அதாவது ஒருவரின் அங்கங்களை வர்ணித்து பாடுவது அங்கமாலை. ஆனால் அவரை எப்படி அது புதுமையை புகுத்தினார் அப்பர் என்றால், ஒவ்வொரு அங்கத்துக்கும், உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கத்திற்கும் என்ன பணி என்பதை பாடுகிறார். இறைவனை வணங்குதல், அவன் புகழ் கேட்டல், அவன் மனம் நுகர்தல்,